ஏன் காங்கிரஸ் கிட்ட போய் உங்களால கேட்க முடியல? ஐயா திரு கருணாநிதி அவர்கள் இருக்காரு, மிகப்பெரிய அரசியல் ஆளுமை, எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சு மத்தியானத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாருன்னா பாருங்களேன். சைட்ல 2 கூலர், கூடவே 2 பேர், தலைமாட்டில் 1 காலில் 1 உட்கார வச்சு ஒரு பெரிய மாபெரும் உண்ணாவிரதத்தை நடத்தின ஒரு நபர். அதை நம்பி பல பேர் இலங்கையிலேருந்து போற நிறுத்திட்டாங்க. அதுவும் கருணாநிதியே சொல்லிட்டாருன்னு நம்பி வெளியே வந்து குத்தா இறந்து போனாங்க பார்த்தீங்களா? அதற்கு கொடுக்கலாங்கிறீங்களா? இல்லை விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காருங்க, இந்த மாதிரி ஒரு ஊழல் வேற யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சர்க்காரியா கமிஷன் கிட்ட அந்த பேர் வாங்கின திரு கருணாநிதிக்கு அந்த ஊழல் சயின்டிஃபிக் ஊழலோட ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் கரப்ஷனாக இருக்காரு அப்படிங்கிறதுக்கு வேண்டி கொடுக்குறதா? அப்போ இந்த கேள்விகள்லாம் எழுதல. நீங்கள் ஏன் காங்கிரஸ்ட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதாவதுங்க காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மானங்கிட்ட கட்சி. அது என்ன பண்ணியிருக்குன்னா, தன் தலைவர்களுக்கு நீங்கள் கேட்கலாம், சார் 2017 தானே அதில் திரு கருணாநிதி அவர்கள் இறக்குறாரு, அது வரைக்கும் வந்துட்டு எப்படி கொடுக்கலாம்? அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1955 திரு நேரு அவர்கள் இருக்கும்போதே நேருவுக்கு பாரத் ரத்னா அவார்டு யார்? நேருவே வாங்கி நேருவுக்கே கொடுக்குற மாதிரி, புரியுதுங்களா? இதே மாதிரி இந்திரா காந்தி 1971 பாரத் ரத்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு. அப்போ இந்திரா காந்தி அவர்களும் இருந்தாங்க, இவரும் இருந்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அங்கே பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன எரிச்சல் வைத்தெரிச்சல் அப்படின்னா, 1988 ராஜீவ் காந்தி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்குறாங்களே, ஆனால் நமக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களை அந்த லெவலுக்கு தான் வச்சிருக்காங்க. பாரத் ரத்னாலாம் ஓவர். ஏற்கனவே உங்கள் பேரில் இந்த 100 ரூபா 1000 ரூபா காயின் ஏதோ ரிலீஸ் பண்ணதே நிறைய பேருக்கு பிடிக்கல. பாரதிய ஜனதா பார்ட்டியில் பல பேருக்கு பிடிக்கல, உண்மையான தேசியவாதி யாருக்கும் பிடிக்கல. எதுக்கு சார் அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. சரி, ஏதோ அரசியல் நாகரிகம் கருதி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலும், இப்போ போய் பாரத் ரத்னா கேட்கறது வெக்கக்கேடு ஒன்று. அப்படியே உங்களுக்கு ஏதாவது ரத்னா வேணும் அப்படின்னா திராவிட ரத்னா இல்லை அறிவாலய ரத்னா அப்படின்னு போய் கேளுங்க. அந்த மாதிரி ஏதாவது விருது கொடுக்குறாங்களான்னு பாருங்க. அப்படி ஒன்றும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஈவேராக்கு யுனெஸ்கோ மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு யுனெஸ்கோ விருதுன்னு ஒரு உருட்டுனீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பாரத் ரத்னா மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு அருமையான சஜஷனாக இருக்குது.